அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 12வது கேள்வியாக, மைய அணுவின் வலுவளவு ஓட்டின் இலத்திரன் அட்டக அமைப்பை பூர்த்தி செய்யாத சேர்வை பின்வருவனவற்றுள் எது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ PCl5, AlCl3, NH3, CH4 என்பன தரப்பட்டிருக்கின்றன. ஸோ இந்த கேள்வியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 4 சேர்வைகளினுடைய லூயிஸினுடைய கட்டமைப்பு நம்ம வரையணும். ஸோ நீங்கள் அதை அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். 4 சேர்வைகளினுடைய கட்டமைப்புகளும் இங்கு காணப்படுது. ஸோ முதலாவது PCl5 எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், PCl5னுடைய மைய அணு P-ஆக இருக்குது. ஸோ AlCl3 எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதன்ற மைய அணுவாக அலுமினியம் Al காணப்படுகின்றது. ஸோ NH3 எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதன்ற மைய அணுவாக நைட்ரஜன் காணப்படுகின்றது. CH4 எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதன்ற மைய அணுவாக கார்பன் காணப்படுகிறது. ஸோ இங்கு கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி என்னென்றால், மைய அணுவினுடைய வலுவள ஓட்டில், அதாவது மைய அணுவோட இறுதி ஓட்டில் இலத்திரன்ற அட்டக அமைப்பை பூர்த்தி செய்யாத சேர்வை அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அட்டக அமைப்பு என்பது என்னென்னு சொன்னால், ஒரு அணு ஒன்று இருக்கின்றால் அது ஒன்று வலுவள ஓடு இறுதி ஓட்டில் இறுதியாக காணப்படுகின்ற ஓட்டில் 8 இலத்திரன்களால் பூர்த்தி செய்யப்பட்டு இருந்தால் அதை நம்ம அட்டக அமைப்பை பூர்த்தி செஞ்ச ஒன்றுன்னு சொல்லுவோம் நாம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால், இந்த மைய அணுக்களானது ஒரு கோடோட ஜாயின் ஆன மாதிரிக்கு அதை பொண்டுன்னு சொல்லுவாங்க, பிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, பிணைப்பு இலத்திரன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கோடை சொல்கிறது பிணைப்பு இலத்திரன்கள் என்று சொல்கிறேன். ஸோ ஒரு பிணைப்பில் 2 இலத்திரன்கள் காணப்படும். 2 இலத்திரன்கள் அல்லது ஒரு சோடி இலத்திரன்கள் காணப்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ நாம் முதலாவது இருக்கிற PCl5 சுற்றி எத்தனை இலத்திரன்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னால், ஒரு பிணைப்பில் 2 இலத்திரன்கள்னு சொல்லும்போது இங்கே 2 இலத்திரன், 2, 4, 6, 8, 10. ஸோ இங்கே அட்டக அமைப்புன்னு சொல்கிறது 8 இலத்திரன்கள் காணப்படணும். ஆனால் இங்கே 10 இலத்திரன்கள் பொஸ்பரஸை சுற்றி பிஐ சுற்றி இருக்கின்றது. ஸோ அதனால் இப்போ இந்த PCl5 அட்டகத்தை விஞ்சிய அமைப்புன்னு சொல்லுவாங்க. அட்டகத்தை விஞ்சிய மைய அணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே PCl5 அட்டகத்தை விஞ்சியது, அட்டகத்துக்கு மேலால் பி. அடுத்து 2வது இருக்கிறது AlCl3. AlCl3ல் அலுமினியத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் எத்தனை இலத்திரன்கள் இருக்குன்னு பார்த்தா, ஸோ 2, 4, 6 இலத்திரன்கள் மாத்திரமே காணப்படுகின்றது. ஸோ அட்டக அமைப்புன்னு சொல்கிறது 8 இலத்திரன் காணப்படணும். ஸோ இதில் 6 இலத்திரன்கள் இருக்கிறதுனால அலுமினியத்தை சுற்றி, ஸோ இது அட்டக அமைப்பை பூர்த்தி செய்யாத என்று சொல்லப்படும். அட்டக அமைப்பை பூர்த்தி செய்யலை இந்த அலுமினியமாக இருக்கும். அலுமினியம். ஸோ 3வது நம்ம பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் NH3 நைட்ரஜனை சுற்றி எத்தனை இலத்திரன்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தா 2, 4, 6, 8. ஸோ இது அட்டக அமைப்பை பூர்த்தி செய்த ஒரு இதாக காணப்படுகின்றது. 2, 4, 6, 8. ஸோ அடுத்து நம்ம CH4 அதில் காணப்படுகின்ற மைய அணுவான கார்பன் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இங்கே 2, 4, 6, 8. ஸோ இதுவும் அட்டக அமைப்பை பூர்த்தி செய்துள்ளது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னு சொன்னால், PCl5 அட்டகத்தை விஞ்சியது அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ AlCl3 பொறுத்தவரையில் அலுமினியத்தினுடைய மைய அணுவானது இந்த அலுமினியமானது அட்டகத்தை ஒரு பூர்த்தி செய்யாதது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ NH3 எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது அட்டகத்தை பூர்த்தி செஞ்ச ஒன்றாக இருக்குது, அட்டக அமைப்பை பூர்த்தி செய்த ஒன்றாக இருக்குது நைட்ரஜன், அதாவது மைய அணு. அடுத்து CH4ல் கார்பனானது அட்டகத்தை பூர்த்தி செய்துள்ளது. ஸோ இங்கே அட்டக அமைப்பை பூர்த்தி செய்யாத சேர்வை என்னன்றது தான் கேள்வியாக இருக்குது. ஸோ ஆன்சர் AlCl3 அதாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால்
இப்போ நம்மளுடைய சிலபஸில் வந்து PCL5 அட்டகத்தை விஞ்ஞானத்துக்கு உதாரணமாகவும் ALCL3 அட்டக அமைப்பை பூர்த்தி செய்யாத ஒன்றாக காணப்படுகின்றதுக்கு 2 உதாரணங்கள் மாத்திரமே தரப்பட்டிருக்கின்றது. ஸோ ஆகவே இதில் இருந்து அட்டகத்தை விஞ்சக்கூடியது, அட்டகத்தை பூர்த்தி செய்யாது, அட்டக அமைப்பை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துருந்தோம்.